எசேக்கியேல் 26:1-10 முடிய. தீருக்கு எதிரான இறைவாக்கு. 11ஆம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமை குறித்து தீர் நகம் கூறுகிறது. ஆகா, நாடுகளின் கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளன, அந்நகரம் எனக்கு திறந்துள்ள, அது அழிவில் வீழ்த்தப்படுகின்றது. நான் வளமடைவேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: தீர் நகரே, நான் உனக்கு எதிராய் இருக்கிறேன். கடல் அலைகள் எழும்புவது போல் உனக்கு எதிராக பல மக்களினங்கள் எழும்பும்படி செய்வேன். அவர்கள் தீர் நகரின் மதில்களை அழிப்பீர், அதன் காவல் மாடங்களை இடித்து தள்ளுவர். இடிபாடுகளும் அதில் இராதபடி வெறும் கற்பாறையாக தோன்றச் செய்வேன். கடல் நடுவே வளைக்காயும் தீட்டாய் அது மாறும். ஏனெனில் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எல்லா மக்களினக்கும் கொள்ளை பொருளாகும் அந்நகர். உள்நாட்டில் உள்ள அதன் புற நகர்கள் வாளால் அழிக்கப்படும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, வடக்கிலுள்ள மன்னரின் மன்னாம் பாபிலோனின் மன்னன் நேபுகாத்நேசரை குதிரைகளோடும் தேர்களோடும் குதிரை வீரர்களோடும் பெரிய படைகளோடும் தீர் நகருக்கு எதிராக வரச் செய்வேன். உள்நாட்டுள்ள உன் புறநகர்களை அவன் வாளால் வீழ்த்துவான். உனக்கு எதிராய் மண்மேடு எழுப்பி உன் மதில்களுக்கு எதிராய் முற்றுகை அரண் அமைத்து உனக்கு எதிராய் தன் கேடயத்தை உனக்கு எதிராய் கேடயங்களை உயர்த்துவான். அரண்நகர் பொறிகளை உன் மதில்களுக்கு எதிராய் திருப்பி உன் காவல் மாடங்களை படைக்கலன்களால் நொறுக்குவான். அவனுடைய குதிரைகள் மிகுதியானவை, எனவே அவை கிளம்பும் புழுதி உன்னை மூடும். இடித்து திறக்கப்பட்ட நகரில் எளிதாய் நுழைவது போல் அவன் உன் நகரில் நுழைகையில் குதிரைகளும் வண்டிகளும் தேர்களும் எழும்பும். பேரொலியால் உன் மதில்கள் அதிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.